வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பயிற்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பயிற்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. கன்னி ராசி. கன்னி ராசி ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்டான ராசி. இப்போ சனியுடைய பேச்சு 7th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. ஒரு வகையில் பார்த்தா இதை நீங்கள் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். சனியுடைய பார்வை பட்டுச்சுன்னா ஒரு பக்கம் சிலருக்கு மந்தமாகவும் சில பேருக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். ரெண்டுமே டியூல் ரோல் ப்ளே பண்ணிடும். ஒரு வகையில் சனி லார்ட் ஆஃப் 5 and 6 உங்களுக்கு 5ம் 6க்கும் அதிபதி. அப்போ 5 கூடிய சனி 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுது புத்தியை நல்லா கூர்மையாக ஆக்டிவேட் பண்ணும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் 6 கூடியனா போய் 7ஆம் இடத்துல நிற்கும் போது சில உடல் ரீதியான உபாதைகளும் சில எதிர்ப்புகளும் கொடுக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு டியூல் ரோல் ப்ளே பண்ணும். சனி எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, எல்லாமே நெகட்டிவும் இல்லை. பாசிட்டிவ் இருக்குது. அது உங்கள் அறிவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட்டு நடக்கிற அந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு எதிர்ப்பு, போராட்டம்லாம் கலந்து தான் அது நடக்கும். ஸோ அப்படி ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களை எடுத்துருவோம். உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பாதம் 2, 3, 4 கன்னியில் தான் வரும். சூரியனுக்கு மொத்தமே 6 வருஷம் தசை. ஒரு பாதம் ஆல்ரெடி கட்டு 1.5 வருஷம் போயிடுச்சு, பாக்கி 4.5 வருஷம் இருக்குது. அப்புறம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஹஸ்தம். 4 பாதமும் ஒரே தருவம் 10 வருஷம். அப்புறம் சித்திரை 1, 2 பாதம். இப்போ கன்னியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒரு தோராயமான ஒரு கணிப்பு அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் போட்டுக்கலாம். இந்த ராசிக்கு ஒரு 10 வருஷம் செவ்வாதசை முடியுதுன்னே வச்சுப்போம், இல்லை 15 வருஷம். ஒரு 10 to 15 உங்களுக்கு செவ்வாதசை முடியுதுன்னு வச்சுப்போம், தோராயமாக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ராகு ஒரு 18 வருஷம் ரோல் ப்ளே பண்ணுவார். கிட்டத்தட்ட 33 ராகு. ஸோ இளமை காலம் கன்னிராசியில் பிறந்தாலே பார்த்திங்கன்னா இளமை காலம். டீனேஜ் முடிஞ்ச உடனே ராகு தான் சார்ஜ் எடுக்கும். ராகு நல்லா இருந்தால் பெரிய சக்ஸஸ். கன்னியில் பிறந்து ராகு சரியில்லாம் நிறைய உலக அனுபவத்தை கொடுத்துரும். 33 வரைக்கும் உங்களுக்கு ராகு எப்படியும் ரூல் பண்ணும், தோராயமாக சொல்கிறேன். அதுக்கடுத்து குரு தெளிவை தருவார். குரு சொல்கிற நீங்கள் 33, 35 இருக்கீங்கன்னா குருதசையில் இருப்பீங்க. கன்னிராசியில் பிறந்து குருதசைக்கு வந்துடுவீங்க. அப்போ குரு உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை கொடுப்பார், ஒரு அனுபவ அறிவு, ஒரு தெளிவு. யாரோ நல்ல ஒரு லெசன் லைஃப்பில் சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம அனுபவித்து கற்றுக்க முடியாது. சிலதை நம்ம அனுபவித்து கற்றுக்குவோம், சிலதை நம்ம மற்றவங்ககிட்ட பார்த்து கேட்டு தெரிஞ்சு கற்றுப்போம். ஸோ அந்த ஒரு அமைப்பை அந்த குரு ஏற்படுத்துவார். அவர் கிட்டத்தட்ட அவருடைய பீரியடை 50 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவார். ஸோ ரஃப்லி அந்த 33, 35, 40, 45, 50 வரைக்கும் குரு. அதுக்கப்புறம் தான் சனி தசை. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கன்னி ராசியில் பிறந்திருந்தால் உங்கள் வயது 50 அல்லது 50 கடந்து இருக்குன்னா நீங்கள் சனி தசையில் இருக்கலாம். 50க்குள்ளே இருந்தால் வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதுதான் பாயிண்ட். இப்போ இந்த ராசிக்கு நம்ம 50க்குள்ளே உள்ளவங்களை சனி இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பார்வை தான் பதிக்கிறார். அதுலேயும் என்னென்ன லக்னங்கள்லாம் இப்போ கன்னிக்கு நிறைய லக்னங்கள் ஃபேவராக வந்துடும். இந்த முறை நடக்கிற டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் சூப்பரான ஃபேவர். கன்னி ராசி ரிஷபம் லக்னமாக இருந்தீங்கன்னா நினைக்கிற விஷயத்த சின்ன தடை கொடுத்து நடத்திடுவார். துலாம் லக்னமாக இருந்து கன்னி ராசியாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச விஷயம் எந்த வயதினராக இருந்தாலும் என்ன முயற்சியாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து நடத்திடுவார். அடுத்தது கன்னி ராசியாக இருந்து மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் பலன் கொடுப்பார். மிதுன லக்னமும் பலன் கொடுக்கும், விருச்சிக லக்னம் பலன் கொடுக்கும், மகர லக்னம் பலன் கொடுக்கும். ஸோ பலன் கொடுக்குற லக்னங்கள் எடுத்திங்கன்னா ரிஷபம், துலாம், அதுக்கு அடுத்த லெவலில் மகரம், விருச்சிகம், அதுக்கு அடுத்த லெவலில் மிதுனம், கன்னிக்கு கன்னி. இது எப்படின்னா 90, 70, 50ன்னு வச்சிங்களேன்.
90% துலாம் அண்டு ரிஷபம் கொடுக்கும். அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலில் மகரம் அண்டு விருச்சிகம், அதுக்கு அடுத்த லெவலில் மிதுனம் அண்டு கன்னி அப்படின்னு காம்பினேஷன் அந்த கம்பைன் பண்ணிங்க. சப்போஸ் கன்னி ராசியில் பிறந்த நட்சத்திரம் சித்திரை. சித்திரை உங்களுக்கு தெரியும், சுக்கரனுடைய ஒரு தோஷம் பெற்ற நட்சத்திரம். அது சித்திரையில் பிறக்கிற கன்னி ராசியில் சித்திரையில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலுமே பொதுவாக திருமண வாழ்க்கையில் அதிகமான திருப்தி அடையிறதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அசத்துலேயும் கூட ஃபேஸ் பண்ணுறாங்க. கன்னிராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய முறை மேரேஜை பற்றி. இப்போ சனி 7th ஹவுஸில் வர்றதுனால திருமண விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்க, ராசி கன்னி, சனி 7ல் வரார், ஒரு பார்வையில் இருக்கும். 7ஆம் இடம் தான் வந்து பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க, அந்த சந்திப்பு வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு இனிமையான சுமூகமான சந்தோஷமான சந்திப்பை தான் நல்ல நட்பு. அது எப்பவுமே ஒரு தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் 7th ஹவுஸில் சனினா நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் அப்படின்னா புதுசாக யாரையும் மீட் பண்ணுறீங்க, புதுசாக அவங்க வாழ்க்கையில் யாரோ அறிமுகமாக போகிறாங்க, யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு வரன் பார்க்குறீங்க, சடனாக ஒருவரை சந்திக்கிறீங்க. இதுதான் புதிதாக ஒருவரை முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபரை புதிதாக நீங்கள் சந்திக்கிறீங்க, ஆண் அல்லது பெண். அப்போ அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு சோதனையோடு நீங்கள் வந்து அந்த நட்பையோ அந்த உறவையோ அந்த வாழ்க்கையோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் அங்கே இருக்கும்போது அவர் சோதிக்க செய்யலாம். ஒருவேளை பாதி பலன் நல்லதாகவும் பாதி பலன் கெட்டதாகவும் கூட கொடுக்கலாம். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைன்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இப்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னங்களுடைய காம்பினேஷன் நான் கொடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் சரியாக வரல, கன்னி ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லது நடக்கணும்னாலும் சரியாக வரல அப்படின்னா மேஷம் அப்படிங்கிற லக்னம், மீனம், கும்பம், மேஷம், மீனம், கும்பம், தனுர் லக்னம், சம்டைம்ஸ் சிம்ம லக்னம், ஈவன் கடக லக்னம் அண்ட் கன்னி ராசி காம்பினேஷன் ஆல்சோ நாட் அ வெரி குட் காம்பினேஷன். அதை விட மெயினாக சனி தசை நடந்தாலோ இல்லை வயது வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 7ல் வந்து 3rd ரவுண்டாக வந்துட்டாருன்னா ஆஃப்டர் 60 கடந்துட்டீங்க, 3rd ரவுண்டு சனி பொசிஷன் எடுக்கிறார். அப்போ அவரோட பார்வை என்ன பண்ணுன்னா கண்டங்களை கொண்டு வரும். இவங்க தான் கவனமாக இருக்கணும். வயதில் மூத்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் யார் கவனமாக இருக்கணும்? வயதில் மூத்தவங்க. வாழ்க்கையில் ஜாப் அண்ட் ப்ரொஃபைலில் கவனமாக இருக்க வேண்டியவங்க சனி தசை நடக்கிறவங்க, ஃபேஸ் பண்ணுறவங்க. அதான் அந்த 50லேருந்து சொன்னேன். மேரேஜ் லைஃப்பில் யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 20s to 30s. ஏன்னா ராகு தசை இருக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையும், சனி தசை நடக்கிறவங்களுக்கு வேலை விஷயமும், கடன் பொருளாதார பிரச்சனையும், ஆரோக்கியத்தில் ஆயில் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கன்னி ராசி வயது 60, 65, 70 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் நான் சொன்ன மாதிரி ஃபேவரபிள் லக்னமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லை. பர்த் சார்ட் அதே மாதிரி எப்படி இருக்கணும் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ கன்னி இன் ஜென்ரல் ஒரு 50-50ல் இருக்குது. அது 50 to 70, 80 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது சில லக்ன அடிப்படையில். அது 50லேருந்து 40, 13 கீழே குறையிறதுக்கும் சில சான்ஸ் இருக்குது சில லக்ன அடிப்படையில். ப்ளஸ் பர்த் சார்ட் ப்ளஸ் தசா புக்தி, உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசா கரெக்டாக கம்பைன் ஆகிருக்கு, இதெல்லாம் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. தேங்க்யூ. இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும் ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால்
நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதில் பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்கள பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. உங்கள் கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில், ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும்.
யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகா கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையும் மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.